செல்வ பெருந்தகை தான் அவருடைய ஆட்கள் தான் இது செஞ்சுருக்காங்க. நாளைக்கு செல்வ பெருந்தகை எங்கன்னா வெள்ளையும் ஜோலியமாக போக முடியுமா நான் கேட்குறேன். ஏங்க ஃபோன் பண்ணுது அவங்க அம்மா சங்கருக்கு, அந்த பையன் என்னென்ன பேசுகிறாங்க அசிங்கத்தையும் வந்த நிர்வாகிகளும் சரி அப்படி தான். எல்லாமே செல்வ பெருந்தகையுடைய நிர்வாகிகள் தான் நேற்று வந்திருக்காங்க. அவங்க தான் கழிவு நீரை அவங்க வீட்டில் எடுத்து போய் கொட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதை காவல்துறை வேடிக்கை பார்த்தது எந்த சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லை? அதே நேரத்தில் இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து காவல்துறை வந்து கொடுத்துருக்காங்க. ஏங்க சிபிசிஐடி விசாரணைக்கு கொடுத்துருக்குதே எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு முதல்வர் வீட்டில் நான் ஒரு 10 பேரை கூட்டு போய் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் இப்படி பண்ணிட்டா, ஏன் இதே வந்து செல்வ பெருந்தகை வீட்டில் இப்படி 10 பேரை அனுப்பி பண்ணிட்டா, இதுக்கு எப்படி வந்து காங்கிரஸுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தது? இது எல்லாமே வந்து சென்னை மாநகர கமிஷனர் அருண் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெரியாதா? போலீஸே கூட வருது தெரியாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை ரோடு கிராஸ் பண்ணி வராங்க, கோஷம் போட்டுக்கிட்டே வர்றாங்க, சவுக்கு சங்கர் ஒழிகா அது ஒழிகா இது ஒழிகான்னு. போலீஸ் அங்கே நிற்கிறது இல்லையா? இனி யாருமே திமுகவுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக யார் பேசினாலும் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வாங்க. சார், நேற்று வந்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம், மலத்தெல்லாம் கொண்டு இது பண்ணிட்டாங்க துப்புரவு பணியாளர். என்ன சார் பிரச்சனை, என்ன நடந்துச்சு சார்? இல்லை அதான் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி ஒரு வீடியோவில் வந்து கேவலமாக பேசிட்டார் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தை நடத்தியதாக சொல்கிறாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள். ஆனால் இது போன்ற ஒரு போராட்டத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அவர் செல்வ பெருந்தகை வந்து அந்த வாகன கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு, அந்த புது வாகனங்களுக்கு வாங்கிறதுக்கு கான்ட்ராக்டு. அப்போது ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளருடைய ஒவ்வொருத்தர் பேரில் தான் வாங்க முடியும், தனித்து அவங்க வாங்க முடியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய பேரில் இவர் வாங்குறாரு. இவருடைய கம்பெனி தான் வாங்கி டோட்டல் வந்து மொத்த மாநகராட்சிக்கும் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பல கோடி ரூபாய் ஊழல் கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அந்த துப்புரவு தொழிலாளர் என்ன பண்ணுவாங்க பாவம்? துப்புரவு தொழிலாளர் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சி அவங்களுக்குன்னா செய்ய தான் செய்வாங்க. அது பெரிய என்ன அவங்களுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேசுகிறாரு. அதை காரணம் வச்சு தான் இந்த போராட்டமானு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இது சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணி தான் இந்த போராட்டம். சவுக்கு சங்கரை ஒரு விதமான மன உளைச்சல். ஏன்னா சவுக்கு சங்கரை வந்து வாகனத்தில் கொண்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு ஒரு அதிர்ச்சி மரண பீதி ஏற்படுத்தினாங்க. ஜெயிலில் அடைச்சி கையை ஒடிச்சு ஒரு மரண பீதி. அப்புறம் வந்து 1க்கு 10 ஒரு வழக்கு போட்டது. நீதிமன்றம் ஜெயிலேருந்து நீதிமன்றம் கொண்டு வரும்போது பெண் காவலர்களை வச்சு கொண்டு வந்தது. இப்படி வந்து பலவிதமான மன உளைச்சல்களை ஆளாக்கிய அரசாங்கம் இப்போ கடைசி அவருடைய தாயார் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து இப்போ நல்லா தெரியும், இவ்வளோ காவல்துறை வந்து அக்யூரேட்டாக அந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய போலீஸு சவுக்கு சங்கர் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சுட்டு தானே அதை சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவை வந்து மன உளைச்சல், வயசானவங்க அவங்க அம்மாவை மன உளைச்சலாக்குனா அப்போயாச்சும் இவன் அடங்குவானா? சவுக்கு சங்கர் அடங்குவாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் இன்றைக்கி பேசுகிறது வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகிடுச்சு சார். இன்றைக்கி நீங்கள் அதை பார்க்க மற்ற யாரோனா பேசலாம். நான் சவுக்கு சங்கருடைய அந்த பேசுகிற தோணி மட்டும் இல்லை, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டனும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அதனால் அது வந்து நல்ல பெரிய ரீச் ஆகுது. அது ரீச் ஆகும்போது அப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகுது. இப்போ என்னடான்னு சொன்னால், காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஏன் திமுக கூட இவர் அண்டி பிழைக்கிறாரு, இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற விஷயங்களை பொது தளத்தில் பேசும்போது அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வருது. அந்த பின்னடைவினுடைய எதிரொலி தான் இப்படி அவங்க வந்து அத்துமீறி நடந்துக்கிறதுக்கு உண்டான வழி செயல்படுறதுக்கு தூண்டுது. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்.
ஒரு போராட்டம் நீங்கள் உண்மையிலே வந்து துப்புரவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்க மனசு வேதனைப்பட்டிருக்கலாம், அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் போய் அனுமதி இருக்குது. அந்த புகாரை வாங்கிட்டு சவுக்கு சங்கரை கைது பண்ணுறதுக்கு கூட காவல்துறைக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் போய் கழிவு நீரை ஊற்றுறது எந்த சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம்? அவங்க தான் கழிவு நீரை அவங்க வீட்டில் எடுத்து போய் கொட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த காவல்துறை வேடிக்கை பார்த்தது எந்த சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம்? வெளிப்படையாகவே தெரியுது ஆளுங்கட்சி, அப்போ இவங்க தான் அனுப்பி விட்டாங்கிறது தான் அதில் தான் தெரியும். ரோடு கிராஸ் பண்ணி போலீஸ் தான் நீங்கள் விடுது. இப்போ நானுங்கிற எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்த கொடும்பாவி கொடும்பாவின்னு சொன்னாலும் போதும், போலீஸ் 10-100 போலீஸ் வந்து மடக்கி அந்த கொடும்பாவி எரிக்க விடாமல் தூக்கிட்டு போயிடுவாங்க. பண்ணியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அதுமாரி ஒரு புகைப்படத்தை கூட கொளுத்துன்னு தான் விட மாட்டாங்க இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எப்படி அவ்வளோ கழிவு நீர்களை எடுத்துக்கிட்டு அங்கே போக முடியும்? மலம் கழிவு நீரெல்லாம் அடங்கிய ஒரு இது எடுத்துகிட்டு அங்கே வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அது காவல்துறை எப்படி அவங்க கோஷம் போட்டே போகிறாங்க, காவல்துறை தான் ரோடு கிராஸ் பண்ணி விடுது அவங்கள. இதை பார்க்கும்போது முழுக்க முழுக்க வந்து ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல் இல்லாமல் இப்படி ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்க வாய்ப்புகளே இல்லை. இல்லை, சவுக்கு சங்கர் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறாரு, எல்லாத்துக்குமே தெரியுது, வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒன்று தான். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த அளவுக்கு அவர் இல்லாத நேரத்தில் போய் இது மாதிரி கழிவு நீர் மலத்தெல்லாம் போய் இல்லை, இது நானும் சொல்கிறேன், இது தவறான முன்னுதாரணம். செல்வ பெருந்தகை தான் அவருடைய ஆட்கள் தான் இது செஞ்சுருக்காங்க. திமுக அரசினுடைய காவல்துறை அதுக்கு முழு ஒத்துழைப்பு பண்ணியிருக்கு. இது தொடர்ந்ததுன்னா நாளைக்கு செல்வ பெருந்தகை எங்கன்னா வெள்ளையும் ஜோலியமாக போக முடியுமா? நான் கேட்குறேன். ஒரு நிகழ்ச்சிக்கே போகிறாப்புல ஏதோ மலத்தையோ அல்லது சாணியோ எடுத்து ஒருத்தன் வீசிட்டானா, உங்களுக்கு 10 பேரை உங்களால் ரெடி பண்ண முடியுதுன்னா மற்றனாலையும் ரெடி பண்ண முடியும். இது ஒன்றும் பெரிய கம்பசுஸ்திரமான வேலை இல்லை. யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை, யாருக்கும் உயர்ந்தவர்களும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதே 10 பேர் உங்களுக்கு எதிராக இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாகும்? செல்வ பெருந்தகை தோழரை பொறுத்தவரை எனக்கு நல்ல நட்பு உள்ள ஒரு தோழர். அவருடைய அரசியலில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் உயர சந்தோஷப்பட்டு அவர் கூட இருக்கிற பல பேரில் நானும் ஒருத்தன். அதே நேரத்தில் இன்றைக்கி சவுக்கு சங்கர் வீட்டில் நீங்கள் நடத்திய இந்த அட்ராசிட்டியை வந்து எந்த வகையில் நம்ம ஏற்றுக்கிட்டு கடந்து போக முடியும்? இல்லை, அதே நேரத்தில் இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து காவல்துறை வந்து கொடுத்துருக்காங்க. ஏங்க சிபிசிஐடி விசாரணைக்கு கொடுத்துருக்குது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அதாவது பல தரப்பட்ட எதிர்ப்புகளை வருது. இது வாயடைக்கணும். சிபிசிஐடி வானத்திலிருந்து குதிச்சு தேவதூதர்களா? நான் கேட்குறேன். அவங்களும் ஆளுங்கட்சிக்கு ஏங்க ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ டிஜிபியுடைய கண்ட்ரோலில் தானேங்க இருக்காங்க அவங்களும். சிபிசிஐடின்றது வேறு ஏதோ ஒரு தனியாக அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்களும் டிஜிபி இங்கே கமிஷனர் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விங்கு தான். அதனால் சிபிசிஐடி வந்ததுனால நேற்றுலேருந்து எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. சிபிசிஐடி கொடுத்தா என்னடா சிபிசிஐடி கொடுத்தா என்ன வானத்தேர்ந்து குதிச்ச தேவதூதர்களா? இல்லையே, அவங்களும் இதே போலீஸ் தானே. இதே டிஜிபிக்குடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மாநில அரசு மட்டும் இல்லை, இந்த டிஜிபியுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவங்க தானே. எத்தனை விங்கு இருக்கட்டும், சிபிசிஐடியாக இருக்கட்டும், எஸ்பிசிஐடியாக இருக்கட்டும் அல்லது ஏடிஎஸ்ஸாக இருக்கட்டும், எத்தனை விங்கு இருக்குது இல்லையா? எல்லா விங்கும் வந்து டிஜிபியுடைய கட்டுப்பாட்டில் தானே, காவல்துறையுடைய டிஜிபியுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ அந்த காவல்துறை டிஜிபி முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ இந்த லிங்க் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இது ஏதோ சிபிசிஐடி கொடுத்துட்டாங்க, சிபிசிஐடி கொடுத்த உடனே வந்து உண்மை குற்றவாளி என்ன போய் தேட கிட்ட கண்டுபிடிங்க, எல்லாமே வீடியோ வந்துருக்கு. இந்நேரம் தூக்கி உள்ளே போட்டுருந்தா வேலை முடிஞ்சது இல்லையா? யாரை கைது பண்ணீங்க? ஒரு வீட்டில் சரி இன்றைக்கி நீங்கள் பண்ணிட்டீங்க, நாளைக்கு முதல்வர் வீட்டில் நான் ஒரு 10 பேரை கூட்டு போய் இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அடித்து கை காலை ஒடிப்பீங்களா இல்லையா? தூக்கி ஜெயிலில் போடுவீங்களா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் இப்படி பண்ணிட்டா, ஏன் இதே வந்து செல்வ பிறந்தகை வீட்டில் இப்படி 10 பேரை அனுப்பி பண்ணிட்டா, இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நமக்கு வந்து பிடிக்குது பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க மீதெல்லாம் இப்படி வந்து மலம் சிறுநீர் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு இது எந்த விதமான அரசியலை முன்னெடுக்குது தமிழக அரசு? இதுக்கு எப்படி வந்து காங்கிரஸுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தது? அதுவும் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குங்க. முட்டாக்கு கூட இதை பண்ண மாட்டானுங்க. சட்டமன்றம் நடந்துருக்கு. இது விஷயம் பெருசாச்சுன்னா சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவாங்க. இது அரசுக்கு ஒரு தர்மசங்கடமான நிலை உருவாக்கும். எப்போவுமே சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது சாதாரணமான ஒரு போராட்ட அனுமதி கூட கொடுக்காது காவல்துறை. ஏன்னா சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, பாய் வேணாம் பாய் ப்ளீஸ் பைன்னுவாங்க. அப்படிங்கும்போது இப்படி ஒரு அனாச்சார கீழ்த்தரமான கேவலமான வேலை செய்யறதுக்கு காவல்துறை எப்படி அனுமதிச்சு? சட்டமன்றம் அப்போது காவல்துறைக்கு வந்து திமுக அரசின் மீது அவ்வளோ பிடிமானம் இல்லையா? திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை போல இருக்கேன்.
திமுகவுக்கு கெட்ட பேர் வரட்டும் அப்படின்றது தானே இதை ஊக்குவிச்சிருக்காங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு சார். அதே நேரத்தில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் மேலே தான் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதாவது அருண் அவர் கமிஷனர் தான் வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணது, அவரை பெண் காவலர் வச்சு இது பண்ணது, அவரை கையொப்படிச்சு, இது எல்லாமே வந்து சென்னை மாநகர கமிஷனர் அருண் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரும் சொல்கிறாரு. அது ஏன்னா அவரை கைது பண்ணி கொடுமைப்படுத்தப்படும் போது எனக்கு காரணம் வந்து அருண் தான். அது திமுகவுடைய அமைச்சர்கள் கூட இல்லை அவ்வளோவா. அருண் தன்னிச்சையாக எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்த்தா கூட இது சாட்சாத் கமிஷனருடைய, ஏன்னா கமிஷனருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கீழ்ப்பாக்கம் தானே. அப்போது கமிஷனர் சொல்லி இது நடந்திருக்கு தான். அப்போ சங்கர் சொல்கிறதுக்கு வந்து 100 விழுக்காடு சரியாக மாதிரி தானே தெரியுது. இல்லைன்னு சொன்னால் எந்த போராட்டத்தை சார் வீட்டுக்கு நேராக போய் எடுத்து போய் விட்டீங்க நீங்கள்? அப்படி ஒருத்தவங்க போகிறாங்க சும்மாவே சவுக்கு சங்கர் மேலே 100 மீட்டருக்கு அந்த பக்கமே தடுத்து நிறுத்துருவாங்க. இல்லை, அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் இப்படி அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்கணும் தருவாயில் அவர் உளவுத்துறைங்கிறது கண்காணிச்சுட்டு தானே இருக்கும். அதான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவர் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ என் வீட்டுக்கு வராங்கன்னு கூட அவருக்கு தெரியாதா? அப்போ இதில் ஒரு திட்டமிடுதல் இருக்குது. காவல்துறையினர் தெரியாதா? போலீஸே கூட வருது தெரியாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை, அவர் அதை தான் சொல்கிறாரு. இல்லை ரோடு கிராஸ் பண்ணி வராங்க, கோஷம் போட்டுக்கிட்டே வர்றாங்க, சவுக்கு சங்கர் ஒழிகா, அது ஒழிகா, இது ஒழிகான்னு. போலீஸ் அங்கே நிற்குது இல்லையா? நிற்கலன்னு சொன்னால் எதுவும் இல்லை, திடீர்னு பண்ணாங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம். அப்போ திடீர்னு பண்ணாங்கன்னா அது வந்து போராட்டம் இல்லையா? அது வந்து கொலை முயற்சி வழக்கு போட்டு நீங்கள் எல்லாரும் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கணும் இல்லையா? அவங்க ஏதோ ஹாயா ஜாயா சுற்றிட்டு இருக்காங்க. ஏங்க ஃபோன் பண்ணுது அவங்க அம்மா சங்கருக்கு. அந்த பையன் என்னென்ன பேசுகிறாங்க, அசிங்காச்சும் என்ன இது? இனி யாருமே திமுகவுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக யார் பேசினாலும் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையும் காங்கிரஸ் திமுக எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு அட்ராசிட்டியாக தான் எனக்கு தெரியுது. நாம் வந்து பீகாரை, யூபியை, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடிய திமுகவே நீ ஆளக்கூடிய மாநிலத்திலே இந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கை சந்திச்சிருக்குது. நீ இத்தனால வட மாநிலங்களை மேற்கோள் காட்டி பேசிட்டு இருந்தீங்க. இப்போது உங்களை மேற்கோள் காட்டி வட மாநிலங்கள் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க போல இருக்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு எதுவுமே இல்லையே, இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வே இல்லையே. ஏன் இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு செயலை வந்து ஒரு ஊடக அவர் பேசட்டும், எதுக்கு பேசுகிறாப்புல? நீங்கள் திருந்தணும். உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் பண்ணக்கூடிய அநியாயங்கள், உங்களுக்கு கீழே உள்ள அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அநியாயங்கள், இதெல்லாம் வந்து உங்கள் காதுக்கு போச்சா நீங்கள் ஓரளவுக்கு ஆட்சியை நல்லது பண்ணிங்கன்னா அடுத்த ஆட்சி கூட உங்களுக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போது இது போன்ற விமர்சனங்கள், உங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் ஒரு கண்ணாடி மாரி பார்த்தா தானே உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போக முடியும். அதை விட்டுட்டு உங்களுக்கு எதிரான விமர்சனங்களையும் எதிரான விமர்சனம் பண்ணுறவங்களையும் நாங்கள் இப்படி அட்ராசிட்டி பண்ணி அவங்கள வந்து கைது பண்ணுவோம், வழக்கு போடுவோம், அவங்கள கேவலப்படுத்துவோம், அவங்க வீட்லேயே பூந்து அவங்க அம்மாவே மிரட்டுவோம். இதெல்லாம் எவ்வளோ ஆணவத்தின் உச்சம் இது. அதே நேரத்தில் உண்மையிலே அந்த துப்புரவு பணியாளர் உண்மையிலே மனவேதனை நொந்து தான் போனாங்களா, இல்லை அவங்களோட நிலைப்பாடு எப்படி சார்? ஏன்னா அந்த வீடியோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பேசுறதே பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளருக்கு ஆதரவாக தானே பேசியிருக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி மாரி கார்பரேட் கம்பெனி வந்து இது பொருளை வந்து அந்த துப்புரவு தொழிலாளர் பேரில் அவங்க வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு இப்படி வந்து பண்ணுறாங்க அட்ராசிட்டின்னு சொல்கிறாரு. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது துப்புரவு தொழிலாளருக்கு ஆதரவான ஒரு கருத்தியல் தானே அது. அது காரணம் இல்லைங்க. அங்கே பேசுனது யார் காரணம்? யார் செல்வ பிறந்தகைக்கு எதிராக பேசியிருக்காப்புல. நேற்று வந்து அந்த பெண்ணு செல்வ பிறந்தகை கட்சி, அது காங்கிரஸ் உள்ள இதுதான். அதுவும் செல்வ பிறந்தகைக்கு விசுவாசி அந்த பெண்ணு. வந்த நிர்வாகிகளும் சரி அப்படி தான். எல்லாமே செல்வ பிறந்தகையுடைய நிர்வாகிகள் தான் நேற்று வந்திருக்காங்க. திமுக அரசினுடைய காவல்துறை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. அப்போ திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து சவுக்கு சங்கர் வீட்டுக்கு எதிராக இப்படி நடத்தியிருக்காங்க. அவங்க தாயார், வயசான தாயார், உங்கள் அம்மாவும் இருக்காங்கல்ல, அவங்க வயசான ஹார்ட் அட்டாக்கில் செத்து இருந்தா நான் கேட்குறேன். வயசானவங்க இல்லைங்க, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோலாம் எல்லாமே வீடியோ அவங்களே வெளியிடுறாங்களா? அது பெருமையாக. இது எவ்வளோ பெரிய தவறான முன்னுதாரணம் ரூபன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரலாம், என் வீட்டுக்கு வரலாம். இது தொடர்ந்துன்னா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து வெள்ளையும் சொல்லுமா சட்டையை போட்டு ரோட்லேயே நடக்க முடியாது. யாருன்னா ஒரு 2 பேரை தூண்டி விட்டால் போதும் இல்லை? இப்போ தான் உங்கள் ஆட்சியில் தான் போதை வசத்து வந்து சர்வசாதாரணமாக ஓடுது. 2 மாத்திரை வாங்கி கொடுத்தா போட்டுவிட்டு அவங்க பாட்டு அட்ரானா அடிச்சுட்டு போகிறான் மழை தேடுது. இது சட்டம் ஒழுங்கு நாசமாக போச்சுன்னா இது காரணம் யார்? திமுக தானே.
ஏன்னா நீங்கள் தானே ஆரம்பித்து வச்சுருக்கீங்க இதெல்லாம். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி தானே இருக்கிறாங்க. எது இல்லை, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்பவும் சட்ட ஒழுங்குன்னா நல்லாவா சார் இருக்குன்னு கேட்குறேன். டெய்லி தினமும் ஒரு கொலை. அதை தான் நான் சொல்கிறேன். இது ஒரு தவறான முன்னுதாரணம். காங்கிரஸினுடைய துணைவோடு திமுக ஆரம்பித்து வச்சுருக்கு. இது எங்கே போய் முடியுன்றது தெரியாது. ஆக இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து இது தொடர்ந்துன்னா அது திமுக கூட அவமானம், அசிங்கம் தான். இது வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா சவுக்கு வீட்டில் மனத்தை கழிவு நீரை ஊட்டினதை விட அசிங்கம் வந்து திமுகவுக்கு தான். அது திமுக தலைமை கழகத்தில் ஊட்டின மாரி தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அநாகரிகமாக ஒரு ஊடகவியலாளர்களுடைய வீட்டில் நடந்திருக்கு. அந்த வயதான பெண்மணியை வந்து அச்சுறுத்தியிருக்காங்கன்னா இது காவல்துறை இது எப்படி நடந்துக்குது, இது சம்மந்தமாக யார் யாரை கைது பண்ணுறாங்க, யார் யாரை சிறையில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.